கிரேக்கம் படைத்த பாண்டியர்கள். அனைவருக்கும் வணக்கம். கிரேக்கத்திற்கும் தமிழர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பது பழங்காலத்து கிரேக்க, பாண்டிய, கடல் வழி வணிகம் மற்றும் கிரேக்க கடவுள்கள் மற்றும் வழிபாட்டு முறை மூலம் நமக்கு விளங்கும். கிரேக்க புராணங்களில் தெர்மோபைலே போர் உலகத்தின் பல பகுதிகளை தன் ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்த பெர்சிய பேரரசன். எக்ஸரக்ஸ் I வெறும் 300 வீரர்களின் தாக்குதலில் தன் படைப்பிரிவில் பல பகுதிகளை இழந்தான். ஸ்பார்டாவின் மக்கள் தங்களை கிரேக்க இந்திரனான ஜூஸ் இன் மகன் ஹெரக்லீஸ் ஹெர்குலஸ் இன் ரத்தத்தில் உதித்தவர்கள் என்று பெருமை கொள்வர். இந்திரகுலத்தோர் என்று இன்றும் தங்களை தமிழகத்தில் கூறிக்கொள்ளும் ஒரே மக்கள் பிரிவு பள்ளர்கள் மட்டுமே. தமிழர் வேந்தன் இந்திரன், வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் என்று தொல்காப்பியம். சுட்டும் மருத நில வேந்தனே இந்திரன் என அழைக்கப்பட்டான். தெய்வ நிலைக்கு உயர்த்தப்பட்ட பின் இவ்வேந்தனான இந்திரனே தெய்வேந்திரன் என்று அழைக்கப்படுகிறான். தெய்வேந்திரன் மருவி தேவேந்திரன் என்றாகி போனது. உழவு செய்யும் உழவர்களுக்கு தெய்வங்களுக்கு வேந்தனான இந்திரன் தேவேந்திரன் எனப்பட்டான். தேவேந்திரன் இடி, மின்னல், மழையின் கடவுள், குறிப்பாக போர் கடவுள். வேளாண்மை செழிக்க மழை வரம் தரும் மருத நில தலைவன். ஈடு இணையில்லா வஜ்ராயுதம் எனும் இடியினை தன் ஆயுதமாக கொண்டவன். குமரி கண்டத்தின் காலத்தில் மேருமலையின் உச்சியில் குடிகொண்டவன். முழுமுதற் கடவுளான இந்திரனை நான்மறைகள் போற்ற தவறியதே இல்லை. கிரேக்க இந்திரனே சூஸ். ஆக தமிழர் வேந்தன் இந்திரனே கிரேக்க கடவுளாக வாழ்ந்திருக்கிறான் என்பது மிக தெளிவாக தெரிகிறது.